கனகபுரம் அப்படிங்கிற ஊர்ல சிவையா அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தான். அவங்க அப்பா அவனுக்காக கொடுத்துட்டு போனது 4 ஏக்கர் நல்ல சத்தா இருக்கிற பூமி. அந்த சத்தா இருக்கிற மண்ணுல எது போட்டாலும் கூட தங்க விளையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா சிவையாவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யறது அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா அவனுக்கு சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகம். கடப்பார மண்வெட்டியை பிடிச்சுக்கிட்டு விவசாயம் செய்யறத விட ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கு கீழே உட்காந்து எல்லாரு கூடவும் பேசி சிரிக்கிறதுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்திலேயே அவன் தான் பெரிய புத்திசாலி அப்படின்னு ஊர்ல எல்லாருக்கிட்டையும் பெருமையா வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அவனுடைய மனைவியான கௌரி மட்டும் வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு வயல் வேலையும் பார்த்துக்கிட்டு ஒரு பொறுப்பான மனைவியா இருந்தா. ஒரு நாள் காலையில அந்த ஊரை சேர்ந்த ரங்கா சூரி அப்படிங்கிற விவசாயிங்க 2 பேருமே வயலுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கும் போது ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கு கீழே சும்மா உக்காந்துக்கிட்டு இருந்தான் சிவையா. என்ன சிவையா இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க? வயலுக்கு போகலையா? நேற்று மழை பெஞ்சுது, அப்போ களச்செடிங்க முளைச்சிருக்கும், அதை பிடுங்கலையா? டே ரங்கா, உங்களை மாதிரி வயலுக்கு போய் தான் உழைக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் கொஞ்சம் புத்திசாலி. நான் சரியான மருந்து போட்டு இருக்கேன், சரியான உரமும் போட்டு இருக்கேன், கொஞ்சம் மந்திரமும் போட்டு இருக்கேன். இந்த வருஷம் என் விளைச்சல் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க. ஆமாம் சிவையா, நீ மேதாவியாச்சே. கஷ்டப்படலைனாலும் ஆகாயத்திலிருந்து அரிசி மூட்டை உன் வீட்டுக்கு வந்து குவியும். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, உழைச்சி தானே ஆகணும். அப்படி ரங்கையா சூரி 2 பேரும் சிவையாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து அவங்க வயலுக்கு போயிட்டாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டு போறத பார்த்து சிவையா மூஞ்சி திருப்பிக்கிட்டான். கால் மேல காலை போட்டுக்கிட்டு மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிட்டான். போறாம இவனுங்க எல்லாருக்கும் என் மேலே போறாம. இவனுங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறானுங்க. ஆனால் நான் கஷ்டமே படாமல் என் அறிவை பயன்படுத்தி வேலை பார்க்குறேன். அதான் இந்த போறாம. போகட்டும், இவனுங்க அளவுக்கு நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தன்னை பத்தி தானே பெருமையா நினைச்சுக்கிட்டு 2 நாளுக்கு அப்புறமா அவன் வேற வழி இல்லாம வயலுக்கு போக வேண்டி இருந்துச்சு. 4 ஏக்கர் பூமியில சோளம் நல்லபடியா விளைஞ்சு நின்னுச்சு. ஆனா அன்னைக்கு சிவையா வயலுக்கு போகும்போது கூடவே பசுமாடுங்களையும் கூட்டிக்கிட்டு போனான். வயலுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே வெயில் அதிகமாயிடுச்சு. மண்வெட்டியை வச்சு வரப்பு எடுத்துக்கிட்டு இருந்த சிவையாவுக்கு 10 நிமிஷத்துலயே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இவ்வளவு கஷ்டமான வேலையை யாருடா பாக்குறது அப்படின்னு மண்வெட்டியை தூக்கி போட்டுட்டு ஓரமா வந்துட்டான். அவன் வயலுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்தோட நிழலை பார்த்ததுமே சிவையாவுக்கு தூக்கம் தள்ளிக்கிட்டு வந்துருச்சு. அவன் கூட்டிட்டு வந்த பசுமாடுங்களோட கயிறை மரத்துக்கு இழுத்து கட்டாம ஏதோ சும்மா ஒரு 2 முடிச்சு போட்டு கட்டினான். அதுக்கப்புறமா நிழலே சொகம்னு சொல்லி அந்த மரத்துக்கு கீழே படுத்து நல்லா தூங்கிட்டான். அப்படி நல்ல தூக்கத்துல இருந்த சிவையாவுக்கு கனவு வர ஆரம்பிச்சுது. கனவுல அவன் பெரிய கோடீஸ்வரனா ஆயிட்ட மாதிரி, அவனை சுத்தி 10 வேலைக்காரங்க வேலை செய்யற மாதிரி, ரங்காவும் சூரியும் வந்து கடன் கொடுங்கையான காலில் விழுற மாதிரி அவனுக்கு கனவு வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா உண்மையிலேயே சிவையா மாடுங்களை சரியா கட்டாம இருக்கிறதுனால மாடுங்க கயிறை அவுத்துக்குச்சுங்க. எதிர்க்கவே பச்சை பசேல்னு நல்ல ஒசரத்துக்கு வளர்ந்துருக்கிற அந்த சோழ பூமி அவங்கள வா வான்னு கூப்பிட்டதுனால சத்தமே போடாம மெதுவா நல்லா விளைஞ்சிருக்கிற அந்த சோளக்காட்டுல இறங்கி இருக்கிற சோளத்தை எல்லாம் மிதிச்சு நாசப்பனது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் சாப்பிடவும் ஆரம்பிச்சுதுங்க. ஆனா நல்ல தூக்கத்துல இருந்த சிவையாவுக்கு இது எதுவுமே தெரியல. பல மணி நேரத்துக்கு அப்புறமா புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு கௌரி வயலுக்கு வந்தா. வரும்போதே வெளிச்சலாம் வீணா போயிருக்கிறத பார்த்து அவ மனசுக்கு ரொம்பவும் வலிச்சுது. வந்த உடனே மாடுங்களை எல்லாத்தையுமே அவ வயல்ல இருந்து தூரமா தள்ளி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிற புருஷனை பார்த்து ரொம்ப கோவமா பக்கத்துல வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டா. ஏங்க எழுந்துறீங்க, எல்லாம் என் தலை எடுத்து. உங்களுக்கு அறிவு இருக்கா? கொஞ்சம் நம்ம சோள காட்ட கொஞ்சம் பாருங்க. என்ன கௌரி, என்னாச்சு? நல்ல தூக்கத்தை எதுக்காக இப்படி கெடுக்கிற? கனவெல்லாம் வீணா போச்சு. கனவு வீணா போகலங்க, நம்ம வாழ்க்கை தான் வீணா போச்சு. 6 மாசமா கஷ்டப்பட்டு விளைய வச்ச இந்த சோளத்தை மாடுங்க எல்லாமே மிதிச்சு நாசமாக்கிடுச்சு. ஆனா நீங்க அத பத்தி எல்லாம் தெரியாம நல்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அறுவடைக்கு தயாரா இருக்கிற விளைச்சல எப்படிங்க நீங்க இப்படி வீணாக்குறீங்க? எல்லார்கிட்டயும் தன்னை பத்தி பெருமையா பேசுறது முக்கியம் இல்லங்க, வயிற்று பொழப்புக்கு என்ன பண்றீங்க சொல்லுங்க. அவன் வயலோட நிலைமைய பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டான். ஆனா தப்ப ஒத்துக்கிட்டா பொண்டாட்டி முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணுமேனு சொல்லி அவன் ரொம்பவும் திமிரா, அட இப்ப என்னாச்சுன்னு இப்படி லபோதிபோன்னு கத்திக்கிட்டு இருக்க? பாதி விளைச்சல் தானே போச்சு. மிச்ச பாதியை வச்சு நான் கண்ணா அப்படின்னு சம்பாதிச்சு காட்டுவேன். என் அறிவை பத்தி உனக்கு தெரியாதா? அந்த சாப்பாட்டை கொடு. பாவம் கௌரி அந்த வயலோட நிலைமைய பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போனா.
சிவையா எவ்வளவுதான் திமிரா பேசினாலும் கூட பாதி விளைச்சல் வீணா போனதுனால அவன் எதிர்பார்த்த பணம் கிடைக்கல. வீட்ல இப்ப சாப்பாட்டுக்கும் கூட கஷ்டமான நிலைமை. மருந்துக்காகவும் உரத்துக்காகவும் வாங்கின கடன் இன்னும் அப்படியே இருந்துச்சு. மரியாதை எங்க போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல பொண்டாட்டிக்கு தெரியாம ஊர்ல இருக்கிற வட்டி வியாபாரியான சுப்பையாவை பார்க்க போனான். சுப்பையா ரொம்ப மோசமானவன். விவசாயிங்களோட கஷ்டத்தை எப்படி பயன்படுத்திக்கணும்ன்றது அவனுக்கு நல்லா தெரியும். சிவையாவோட குணத்தை பத்தி சுப்பையாவுக்கு நல்லாவே தெரியும். சுப்பையா, எனக்கு அவசரமா ஒரு 10,000 ரூபாய் கடன் வேணும். அடுத்து சோளம் வித்து வர பணத்துல உங்க கடனை நான் அடைச்சிருவேங்க. வா சிவையா வா, நீ சாதாரணமான ஆள் இல்லையே. உன் அறிவை பத்தி கனகபுரமே பேசுது. உன்ன மாதிரி மேதாவி கேட்கும்போது 10,000 இல்ல 20,000 தருவேன். ஆனா ஒரு சின்ன வழக்கம் இருக்கு. என்ன வழக்கங்க ஐயா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சிவையா, நான் ஊரில் எல்லாருக்கும் கடன் கொடுக்குறேன்ல, அந்த கடன் தொகையை பத்திரத்தில் எழுதி வாங்கிப்பேன். நீ கேட்டது 10,000, கொடுக்க போகிறதும் 10,000 தான். ஆனால் பத்திரத்தில் 50,000 எழுதிக்கிறேன். நாளைக்கு நீ கோடீஸ்வரன் ஆனதுக்கப்புறம் சுப்பையா எனக்கு 50,000 கொடுத்து உதவி பண்ணாருன்னு சொன்னா ஊருக்குள்ள எனக்கு பெருமையா இருக்குமே. ஆனா நீ தர வேண்டியது 10,000 தான் அப்படின்னு சுப்பையா சொன்னது கேட்டு சிவையாவுக்கு 2 கொம்பு முளைக்காதது மட்டும்தான் மிச்சம். இவ்வளவு தன்னை பத்தி பெருமையா பேசுறானே அப்படின்னு சந்தோஷத்துல 50,000 ரூபாய் கடன் வாங்கினதா சொல்லி பத்திரத்துல அவன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். அட வீணா போனவனே, 4 வார்த்தை புகழ்ந்து பேசினதுக்கு கையெழுத்து போட்டுட்டானே. இதுல நீ 50,000 ரூபாய் மட்டும்தான் வாங்கினேன்னு எழுதல. வட்டியை சரியா கட்டலைன்னா உன் 4 ஏக்கர் பூமி எனக்கு சொந்தமாகும்னு எழுதியிருக்கேன். சுப்பையா கிட்ட வாங்கின 10,000 ரூபாய் கடன்ல வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி போட்டு விவசாயத்துக்கு தேவையான வேலைகளை செய்வான் அப்படின்னு கௌரி எதிர்பார்த்தா, சிவையா செஞ்சது அவனுக்கு தேவையான புது துணியை வாங்கிக்கிட்டு ஊர்ல இருக்கிற எல்லாருக்காகவும் வீணா அந்த பணத்தை செலவு பண்ணதுதான். ஏங்க, அந்த சுப்பையா கிட்ட எதுக்குங்க நீங்க கடன் வாங்குனீங்க? அவன் எவ்வளவு மோசமானவன்னு ஊர்ல எல்லாருக்குமே தெரியுமே. நீங்க கடன் வாங்கினது மட்டும் இல்லாம அத வீட்டுக்காகவும் வயலுக்காகவும் செலவு பண்ணாம ஏன் இப்படி வீணா செலவு பண்றீங்க? எனக்கு உங்களை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குங்க. வாய மூடு கௌரி. பெண் புத்தி பின் புத்திங்கிறது சரியா தான் இருக்கு. நான் சுப்பையா கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கினதுக்கு அவன் 50,000 எழுதிக்கிட்டான். அது என் மேல வச்சிருக்கிற கௌரவம். ஆனா நீ அது தெரியாம எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லி என்னை திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சிவையா சொன்னது கேட்டு ஒரு நிமிஷம் கௌரிக்கு எதுவுமே புரியல. புருஷனோட இந்த குணத்தை சுப்பையா பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னு கௌரிக்கு தெளிவா தெரிஞ்சது. இப்படியே நாட்களும் போச்சு. 6 மாசமும் முடிஞ்சது. சிவையாவோட சோம்பேறித்தனத்தினால எப்பவும் போலவே வயல்ல சரியான விளைச்சல் வரல. அப்போ ஒரு நாள் காலையில சுப்பையா சிவையாவோட வீட்டு வாசலுக்கு வந்தான். டேய் சிவையா, வெளியில வா. 50,000 ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கி 6 மாசம் ஆச்சு. இன்னும் வட்டியும் கட்டல, அசலும் கட்டல. மொத்தமா சேர்ந்து இப்ப 80,000 ரூபாய் இருக்கு. ஒழுங்கா பணத்தை கொடுக்கறியா இல்ல உன்னோட 4 ஏக்கர் பூமியை நான் எடுத்துக்கவா? அதை கேட்டு சிவையா தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. அவன் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. ஐயா, சுப்பையா ஐயா, நீங்க எனக்கு கொடுத்தது 10,000 தாங்க. சும்மா ஒரு பேருக்காக 50,000 எழுதிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப என்னன்னா வட்டியெல்லாம் கேட்குறீங்க. என்னது, 10,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு 50,000 ரூபான்னு கையெழுத்து போட்டு கொடுத்தியா? என்னை பார்த்தா முட்டாளாவா தெரியுது? நீ வாங்கினது 50,000 ரூபாய் கடன் தான். அதை திரும்ப கொடுக்கலன்னா நாளைக்கு உன் வயலை நான் எடுத்துப்பேன். நாளைக்கு பஞ்சாயத்தில் இதை முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சுப்பையா போன உடனே சிவையா வீட்டுக்குள்ள வந்து அவனுடைய வெட்டி பேச்சு இன்னைக்கு அவன் குடும்பத்தையே நடுத்தருவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்ட போகுது அப்படின்னு நினைச்சு அவன் அழ ஆரம்பிச்சான். அப்ப கௌரி அவனுடைய புருஷன் கிட்ட, அழாதீங்க, தப்பு பண்ணிட்டீங்க, அதுக்கான தண்டனையை அனுபவிக்கிறீங்க. ஆனா அவனுக்கு நம்ம வயலை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நாளைக்கு பஞ்சாயத்துல நான் சொல்றபடி சொல்லுங்க அப்படின்னு புருஷன் கிட்ட சொன்னான். அடுத்த நாள் காலையில ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. ஒரு பெரிய மனுஷங்க 2 பேரு பஞ்சாயத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சுப்பையா சிவையா கையெழுத்து போட்ட அந்த பத்திரத்தை அவங்க கிட்ட கொடுத்தான். என்ன சிவையா, நீ இதில் 50,000 ரூபாய் சுப்பையா கிட்ட வாங்கினதா எழுதி இருக்கு. நீ கையெழுத்தும் போட்டு இருக்க. இதுக்கு என்ன சொல்ற? அதை கேட்டு சிவையா பயத்துல இருக்கும்போது கௌரி முன்னாடி வந்தா. ஐயா, தலைவர் ஐயா, அந்த பத்திரத்துல என் புருஷனோட கையெழுத்து இருக்கிறது என்னவோ உண்மைதான். ஆனா அவரு கடன் வாங்கின தொகை 10,000 ரூபாய் மட்டும்தான். என் புருஷனோட அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி அதை 50,000 மாத்திருக்காரு இந்த சுப்பையா. வாய மூடு. அதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? என்கிட்ட தான் பத்திரம் இருக்கு. என்கிட்ட ஆதாரம் எதுவும் இல்லைங்கய்யா.
ஆனா சுப்பையா எவ்வளவு நேர்மையானவருன்னு ஊர்ல எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்னோட சார்பா நீங்க தான் அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கணும். உண்மையிலேயே 50,000 ரூபாய் கடன் கொடுத்தாருன்னா அதுக்கு வட்டி எவ்வளவு போட்டாரு? 6 மாசத்துல 80,000 ரூபாய் எப்படி கட்டணும்? அந்த கணக்கு கேட்டு சொல்லுங்க. அவரு நேர்மையானவருனா சரியான கணக்கு இருக்கும் இல்லையா? அப்போ தலைவர் ஐயா சுப்பையாவை பார்த்து, சொல்லு சுப்பையா, 50,000 ரூபாய் கடனுக்கு 6 மாசத்திலேயே 30,000 எப்படி வட்டி வந்துச்சு? என்ன கணக்கு போட்ட? அப்படின்னு திடீர்னு கணக்கு கேட்டதும் சுப்பையாவுக்கு என்ன சொல்றது அப்படின்னு புரியல. சிவையா வேணும்னா அப்பாவியா இருக்கலாம், ஆனா அவனுடைய மனைவி இவ்வளவு புத்திசாலியா இருப்பா அப்படிங்கிறது சுப்பையாவுக்கு தெரியாது. அது தலைவர் ஐயா, 100 ரூபாய்க்கு 2 ரூபாய் வட்டி போடுறது தான் சரி. ஆனா இவன் வட்டியை சரியா கட்ட மாட்டேங்கிறான் அப்படின்னு 100 ரூபாய்க்கு 10 ரூபான்னு கொஞ்சம் ஏத்தி போட்டு விட்டேன். பாத்தீங்களா ஐயா, நம்ம ஊரோட சட்டத்தின்படி கடனுக்கு 2% தான் வட்டியை வசூல் பண்ணணும். ஆனா அவரு 10% வட்டியை வசூல் பண்றேன்னு உங்க முன்னாடியே ஒத்துக்கிட்டாருல்ல. இப்படி ஏமாத்தி ஏழைங்களோட ரத்தத்தை குடிக்கிறாரே இந்த பெரிய மனுஷன், இவரு பத்திரத்துல 10,000 ரூபாய்க்கு 50,000 ரூபான்னு மாத்தி எழுதிருக்க மாட்டாரா? ஏன் புருஷன் அப்பாவியா இருக்கலாம், ஆனா இந்த சுப்பையா எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரன்னு ஊர்ல எல்லாருக்கும் தெரியும்ல அப்படின்னு கௌரி சொன்னதை கேட்டு அந்த பஞ்சாயத்துக்கு வந்திருந்த கூட்டத்துல இருக்கிற ஜனங்க எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. சுப்பையா கிட்ட அவங்களும் பாதிக்கப்பட்டவங்க தான் அப்படிங்கறதுனால எல்லாரும் ஆமா 10% வட்டி தான் வசூல் பண்றான்னு தலைவர்கிட்ட சொன்னதும் தலைவருக்கு அப்பதான் உண்மை என்னன்னு தெரிய வந்துச்சு. அவரு சுப்பையாவை பார்த்து ரொம்ப கோவமா, சுப்பையா, சட்டத்துக்கு விரோதமா 2% வட்டிக்கு பதிலா நீ 10% வட்டியை வாங்கியிருக்க. இந்த பத்திரம் இப்ப செல்லாது. சிவையா உங்ககிட்ட வாங்கினது 10,000 ரூபாய் கடன் தான். அதுக்கு வட்டியோட சேர்த்து அவன் கொடுப்பான். ஆனா நீ செஞ்ச தவறுக்கு தண்டனை கிடைக்கணுமே. நீ பஞ்சாயத்துக்கு 10,000 ரூபாய் கட்டு. இனிமே இப்படி செய்யாத. சுப்பையா எல்லாருக்கும் முன்னாடியே அவமானப்பட்டு தலை குனிஞ்சு எதுவும் பேச முடியாம அங்கிருந்து போயிட்டான். இன்னொரு பக்கம் சிவையாவோட கண்ணுல இருந்து கொட்டுற கண்ணீர் மட்டும் நிக்கவே இல்ல. அவனுடைய வெட்டி பேச்சு, வெட்டி பெருமை, அவனுடைய திமிரு இன்னைக்கு குடும்பத்தையே நடுத்தருவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்ட நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சேன்னு வருத்தப்பட்டான். பஞ்சாயத்துல எல்லாருக்கும் முன்னாடியே பொண்டாட்டியோட கைய பிடிச்சு அவன் மன்னிப்பு கேட்டான். என்ன மன்னிச்சிடு கௌரி. என்னுடைய கையால் ஆகாத தனத்தை நான் பெருமையா நினைச்சேன். நம்ம குடும்பத்தை நடு தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்தன. ஆனா நீ மட்டும் இன்னைக்கு சரியா நடந்துக்கல அப்படின்னா நம்ம நிலைமை என்ன இருக்குமோ என்னமோ. இனிமே நான் இப்படி ஒரு தப்பை எப்பவும் செய்ய மாட்டேன். அன்னையில இருந்து சிவையா கிட்ட நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. வெட்டி வீண் பேச்செல்லாம் பேசாம காலையிலேயே எழுந்திருச்சு வயலுக்கு போய் கஷ்டப்பட்டு அவன் உழைக்க ஆரம்பிச்சான். மனைவியோட உதவியால அவனுடைய உழைப்பால 6 மாசத்துல அவனுடைய வயல்ல விளைச்சல் நல்லபடியாவே விளைஞ்சது. வீண் பேச்சு, வெட்டி பேச்சு வயித்த நிரப்பாது. திமிரு பேச்சும் பெருமையும் எப்பவுமே நிரந்தரமா இருக்காது. வாழ்க்கையில நாம வாழ்றதுக்கு தேவை பொறுமை, உழைப்பு, அதே மாதிரி கொஞ்சம் பொறுப்பு. இது எதுவுமே இல்லாம சோம்பேறித்தனமா வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருந்தா நம்ம சிவையா மாதிரி எல்லாத்தையும் இழக்கக்கூடிய நிலைமை ஒரு நாள் வரும். கிருஷ்ணாபுரம் கிராமத்துல காலையில விடிஞ்ச உடனேயே எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஊருக்கு மத்தியில ஒரு பெரிய பங்களா வீடு இருந்துச்சு. அது ஜமீன்தார் பூபதியோட வீடு. அவருடைய வீட்டை சுத்தி 1 ஏக்கர் பூமியில ஒரு அழகான பூந்தோட்டம் இருந்துச்சு. மல்லி, ரோஜா, சாமந்தி, பந்துப்பூ, இப்படி பல வகையான பூக்களால அந்த தோட்டமே பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த தோட்டத்தை பாத்துக்கிறதுக்காகவே பூபதி சூரிய அப்படிங்கிற தோட்டக்காரனை வச்சுக்கிட்டு இருந்தான். பூபதி மனுஷங்களை மதிக்கிறத விட அந்த பூக்களை அதிகமாவே மதிப்பான். பூபதி காலையிலேயே கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு தோட்டத்துக்கு வந்து பூக்களை பார்த்து சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தான். அப்ப சூரி பானை தண்ணி கொண்டு வந்து செடிங்களுக்கு ஊத்திக்கிட்டு இருந்தான். ஏண்டா சூரி, பாத்தியா என்னோட தோட்டத்தை? பூக்களால எவ்வளவு அழகா இருக்குன்னு. இங்க சுத்தி இருக்கிற 10 ஊர்லயும் இவ்வளவு அழகான பூந்தோட்டம் இல்ல. கலெக்டர் ஐயா நம்ம ஊருக்கு வந்தப்போ இந்த பூந்தோட்டத்தை பார்த்துட்டு என்ன பாராட்டினாரு. இங்க இருக்கிற செடியில ஒரு இலை வாடிச்சு. அதுக்கப்புறம் உன்னோட முதுகுல ஒரு சாட்டை அடி விழும், பார்த்துக்கோ. கவலைப்படாதீங்க ஐயா, என் உயிரே போனாலும் இந்த தோட்டத்துல இருந்து ஒரு பூவை வாட விட மாட்டேன். ராத்திரியும் பகலமா நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அதுதான் உனக்கு நல்லது. என் தோட்டத்துல பூக்கிற அத்தனை பூக்களும் என்னோட கௌரவம் சம்பந்தப்பட்டது. என்னோட கௌரவத்துக்கு எந்த களங்கமும் வரவே கூடாது. அப்பதான் ராமையா அப்படிங்கிற 7 விவசாயி கேட்டுக்கிட்ட நின்னுக்கிட்டு சத்தமா கத்திக்கிட்டு இருந்தான். ஐயா, ஐயா, பூபதி ஐயா, எங்க மாடுங்க ஆடுங்க எல்லாம் தண்ணி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்குங்க ஐயா.
கொஞ்சம் உங்க கிணத்துல இருந்து ஒரு குடம் தண்ணி கொடுத்தா கூட நான் இப்பவே குடிக்க கொடுத்துடுவேன். என்னடா ராமையா, என் வீட்டு கிணறு என்ன உனக்கு தர்ம சத்திரம் மாதிரி தெரியுதா? அதில் இருக்கிற தண்ணி என் மல்லி செடிக்கும் தாமரைக்குமே பத்த மாட்டேங்குது. இதில் உனக்கு எப்படி நான் தண்ணி கொடுக்கறது? போடா இங்கிருந்து. அப்பதான் வீட்டுக்குள்ள இருந்து ஜமீன்தாருடைய மனைவியான அன்னபூர்ணம்மா வெளியில வந்தாங்க. அவங்க முகத்துல ஏதோ ஒரு குழப்பம் இருந்துச்சு. என்னங்க, அவனோட கஷ்டத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்ல. இந்த செடிங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை அங்க இருக்கிற ஆடு மாடுங்க மேலேயும் வச்சா தப்பு இல்லைங்க. நம்ம ஊர்ல இப்ப நம்ம வீட்டு கிணறுல மட்டும்தான் தண்ணி இருக்கு. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த தண்ணியை கொடுத்தா நமக்கு நல்ல பேர் தானே கிடைக்கும். வாய மூடு அன்னபூர்ணா, நீ பொம்பளை, உன்னோட வேலை சமையல் அறையில் இருக்கணும். எனக்கு வந்து அறிவுரை சொல்லக்கூடாது. என்னோட கிணத்து தண்ணி எல்லாமே என் தோட்டத்துக்கு தான். இவனுங்கெல்லாம் தண்ணி இல்லாமல் செத்தா என்ன, வாழ்ந்தா எனக்கு என்ன? என்னோட கவலையெல்லாம் என் தோட்டத்தை பற்றி மட்டும்தான். இங்க பாரு சூரி, இந்த கேட்டு எப்பவுமே சாத்தியே இருக்கட்டும். யாருமே இங்க தண்ணி கேட்டு வரக்கூடாது. நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. வெயில் காலம் அப்படிங்கிறதுனால வெயில் அதிகமா இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற குட்டை குளம் எல்லாமே தண்ணி இல்லாம வத்தி போயிடுச்சு. ஆடு மாடு மட்டும் இல்ல, மனுஷங்க கூட தண்ணி இல்லாம பாவம் தாகத்துல தவிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஜமீன்தார் பூபதியோட வீட்டை சுத்தி இருக்கிற அந்த 1 ஏக்கர் பூந்தோட்டம் மட்டும் எப்பவுமே பூக்களால பூத்து குலுங்கிக்கிட்டு இருந்துச்சு. சூரிய அந்த 1 ஏக்கர்ல இருக்க செடிகளுக்கும் தண்ணியை கொண்டு வந்து ஊத்திக்கிட்டு இருந்தான். ராத்திரி நேரம் சூரி ரொம்ப சோர்வடைஞ்சு இருந்தான். அவனுடைய மனைவியான மல்லிகா அவனுக்கு குடிக்கிறதுக்காக கஞ்சியை காய்ச்சி கொண்டு வந்தா. என்னங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது, முகம் ரொம்ப சோர்வா இருக்கு. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அந்த ஜமீன்தார் வீட்டுல நீங்க தண்ணிய முண்டு முண்டு ஊத்தியே உங்க இடுப்பு வளைஞ்சு போச்சு. இந்தாங்க கஞ்சியை குடிங்க. மல்லிகா, இடுப்பு வளைஞ்சதால நான் கவலையா இல்லை. ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் தாகத்தால தண்ணி இல்லாமல் தவிக்கிறாங்க. ஆனா ஜமீன்தார் ஐயா அங்கே இருக்கிற செடிங்களுக்கு தினமும் அத்தனை குடம் தண்ணியை ஊற்ற சொல்றாரு. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. நீங்க சொல்றது உண்மைதாங்க. இன்னைக்கு மதியம் நம்ம பக்கத்து வீட்டு ராமையா பொண்ணுல்ல, அந்த பொண்ணு தாகத்துல தண்ணி கிடைக்காம மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அவங்க எல்லாம் ரொம்ப தவிச்சிட்டாங்க. உங்க முதலாளிக்கு கொஞ்சம் கூட கருணை அப்படிங்கிறது இல்லவே இல்லையா? ஜமீன்தாருக்கு பூக்கள் மேலே இருக்கிற கருணை கூட மனுஷங்க மேலே கிடையாது. அந்த பூக்கள் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு அவர் நினைக்கிறாரு. நாளைக்கு ஆற்றுக்கு போய் இருக்கிற மிச்ச மீதி தண்ணியை கூட பானையில் எடுத்து வச்சு வண்டியில் கொண்டு வந்து ஊற்றணும். அடுத்த நாள் காலையில ஜமீன்தாருடைய பூந்தோட்டத்துல இருக்கிற கிணத்துல இருந்து தண்ணியை எரிச்சிட்டு வந்து மல்லிகாவும் சூரியும் செடிங்களுக்கு தண்ணியை ஊத்திக்கிட்டு இருக்கும்போது கேட்டுக்கு வெளியில இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. யாரும் இல்லாம அனாதையா தவிக்கிற வயசான பாட்டி ரங்கம்மா தாகம் தாங்க முடியாம ஜமீன்தார் வீட்டு கேட்டுக்கு வெளியில நின்னு அழ ஆரம்பிச்சாங்க. ஏப்பா சூரி, தாகம் தவிக்குதுப்பா. என்னால தண்ணி குடிக்காம இருக்க முடியலப்பா. தொண்டை வறண்டு போகுது. ஒரு முடுக்கு தண்ணியாவது கொடுத்து புண்ணியத்தை கட்டிக்கோப்பா. என் கண்ணுக்கு முன்னாடி இருட்டு என் கண்ணை மூடுதுடாப்பா. சூரியும் மல்லிகாவும் வேக வேகமா ஓடிக்கிட்டு கேட்டுக்கிட்ட வந்தாங்க. ஐயோ பாட்டி, எனக்கு உண்மையிலே பாட்டியோட உசுறு போயிட போலங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரமா அந்த பானையில இருக்கிற தண்ணிய போய் கொண்டு வாங்க. மல்லிகா, ஐயாவுக்கு தெரிஞ்சது நம்ம குடிசைய நெருப்பு வச்சு கொளுத்திடுவாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மல்லிகா. இங்க இருக்கிற தண்ணி இங்க இருக்கிற பூச்செடிகளுக்கு மட்டும்தான். வேற யாருக்காவது கொடுத்தேன்னு அவருக்கு தெரிஞ்சது நம்ம வாழ்க்கையே அவர் அழிச்சிடுவாரு. எனக்கு பயமா இருக்கு மல்லிகா. என்னங்க, ஊரை விட்டு அனுப்புனா வேற ஊர்ல போய் வாழலாம். குடிசையை நெருப்பு வச்சு கொளுத்திட்டா வேற குடிசையை கட்டிக்கலாம். செடிக்கு தண்ணி ஊத்தலனா செடி தாங்க வாடி போகும். ஆனா இவங்களுக்கு இப்ப தண்ணி குடுக்கலன்னா இந்த உசுறு போயிடுங்க. இந்த உசுரை காப்பாத்துறதை விட நம்ம வாழ்க்கை தான் முக்கியமா? போங்க, தண்ணியை கொண்டு வாங்க. இவங்களுக்கு தண்ணி குடுக்கலனா அந்த பாவம் நம்மள சுத்திரும். தயவு செஞ்சு போங்க. சூரி பொண்டாட்டி சொன்னதை கேட்டு ஜமீன்தார் மேல இருக்கிற பயத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு சின்ன சொம்புல தண்ணிய கொண்டு வந்து பாட்டிக்கு குடிக்க கொடுத்தான். நீங்க 2 பேரும் எப்பவுமே நல்லா இருக்கணும்ப்பா. இந்த வெயில் காலத்துல தண்ணி இல்லாம நாங்க கஷ்டப்படும் போது நீ கொண்டு வந்து கொடுத்த இந்த ஒரு சொம்பு தண்ணி அமிர்தத்துக்கு சமம். நீங்க 2 பேரும் எப்பவும் எந்த கஷ்டமும் இல்லாம நல்லா வாழ்வீங்க. பாட்டிக்கு தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா சூரி மல்லிகா 2 பேரும் மிச்ச தண்ணிய அங்க இருக்கிற எல்லா செடிகளுக்கும் ஊத்த ஆரம்பிச்சாங்க.
ஆனா தண்ணி பத்தாம போனதுனால 2 ரோஜா பூச்செடி வாடி போச்சு. அன்னைக்கு சாயந்தர நேரம் பூபதி அந்த தோட்டத்தை பாக்குறதுக்காக வந்திருந்தாரு. அவருடைய பார்வை கழுகு பார்வையை விட மோசமா இருந்துச்சு. அப்பதான் அந்த தோட்டத்துல 2 வாடி போன ரோஜா பூச்செடியை பார்த்து அவரு கர்ஜிக்க ஆரம்பிச்சாரு. டேய் சூரி, இங்க வாடா. என்ன இது? எதனால இந்த ரோஜா பூச்செடி வாடி போயிருக்கு? உனக்கு தெரியும் தானே, தினமும் இந்த ரோஜா பூச்செடிக்கு 10 குடம் தண்ணியை கொண்டு வந்து ஊத்தணும்னு. நான் சொன்னதை நீ செய்யலையா? மன்னிச்சிடுங்க ஐயா, இன்னைக்கு கிணத்துல தண்ணி ரொம்ப கீழே இருந்துச்சு. நானும் கஷ்டப்பட்டு செடிங்களுக்கு தண்ணியை கொண்டு வந்து ஊத்திக்கிட்டு தான் இருந்தேன். அப்ப பாவம் நம்ம ஊர்ல அந்த வயசான பாட்டி ரங்கம்மா இல்ல, அவங்க தாகம்னு அழுதுகிட்டே வந்தாங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் குடிக்க கொடுத்தேன். வேணும்னா என்ன அடிங்க, என் சம்பளத்தை கூட பிடிச்சுக்கோங்க. ஆனா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. எவ்வளவு தைரியண்டா உனக்கு? என்னோட வீட்டு தண்ணியில உன்னோட அதிகாரத்தை காமிக்கிறியா? என் ரோஜா பூச்செடியோட உயிர் எடுக்க பார்த்த உன்னோட உயிரை எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும்? மற்றவங்களுக்கு உதவி பண்ணி என் தோட்டத்தையே அழிக்க பார்க்கற? அப்பதான் அன்னபூர்ணி அம்மா அங்க வேகமா ஓடி வந்தாங்க. என்னங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்படி அவன் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்? தவிக்கிற வாய்க்கு தண்ணி கொடுத்தா அவ்வளவுதானே? பூச்செடி வாடி போச்சுன்னா நாளைக்கு தண்ணி ஊத்துனா முளைச்சிடும். ஆனா உசுறு போனா மறுபடியும் வருமா? தயவு செஞ்சு அவனை விட்டுடுங்க. நீ அமைதியாயிரு அன்னபூரணா, உனக்கு இவனை பத்தி தெரியாது. டே சூரி, என்னோட பேச்சையே மீறி நடந்துட்டல்ல. உன் சம்பளத்தை நான் பிடிக்க போறதில்ல. ஏன்னா உனக்கு இனி இங்க வேலை இல்லை. நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீயும் உன்னோட பொண்டாட்டியும் இந்த ஊரை விட்டே போயிருக்கணும். இல்லைன்னா உங்க 2 பேரையும் மரத்துல கட்டி வச்சு சாட்டையால அடிப்பேன். போ இங்கிருந்து. சூரியும் மல்லிகாவும் எவ்வளவுதான் கேட்டாலும் அழுதாலும் ஜமீன்தார் ஒத்துக்கவே இல்ல. வேற வழி இல்லாம அவங்க ஊரை விட்டு போறதுக்காக பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரி பூபதியோட வீட்டுல கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் நடந்துச்சு. அன்னபூர்ணியம்மா திடீர்னு பயங்கர ஜுரத்தால பாவம் அவங்க படுத்து படுக்கையா ஆயிட்டாங்க. நாட்டு வைத்தியரும் வந்து வைத்தியத்தை செஞ்சாரு. ஆனா நிலைமை கைமீறி போய்கிட்டு இருந்துச்சு. ஐயா, அம்மாவுக்கு உடம்பு சுத்தமா சரியில்லை. அவங்களுக்கு வந்திருக்கிறது சாதாரண ஜுரம் இல்லைங்க, இது விஷ ஜுரம். அந்த விஷம் ரத்தத்திலையும் கலந்துருக்கு. ஏதாவது பண்ணுங்க வைத்தியரே. என் சொத்து முழுவதும் எழுதி கொடுக்கறேன். என் பொண்டாட்டி உயிரை எப்படியாவது காப்பாத்துங்க. என்னோட உயிரே அவளுக்குள்ளதான் இருக்கு. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு மருந்தை அவளுக்கு கொடுங்க. ஜமீன்தார் ஐயா, இங்க பணம் வேலை செய்யாது, மருந்து தான் வேணும். இவங்க ஜுரம் குறையணும்னா அதுக்கு அமிர்தவல்லி அப்படிங்கிற ஒரு மூலிகை வேணும். அந்த மூலிகையை அரைச்சி ஊத்தனா இவங்களுக்கு ஜுரம் சரியாயிடும். ஆனா இப்ப எங்கேயுமே தண்ணி இல்லாம காடே வறண்டு போச்சு. அதனால அந்த மூலிகை கிடைக்க போறதில்ல. உங்க மனைவிய காப்பாத்த முடியும்னு தோணல. பூபதிக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவன்கிட்ட இருக்கிற அத்தனை சொத்து, அவன் ஆசைய வளர்க்குற அந்த பூச்செடி, யாராலையுமே தான் பொண்டாட்டியோட உசுரை காப்பாத்த முடியாது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவுச்சு. ஊரை விட்டு போறதுக்காக கிளம்புன மல்லிகா சூரிக்கும் கூட இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. இந்த ஊர்லயே இருக்க கூடாது அப்படின்னு ஜமீன்தார் சொன்னாலும் ஜமீன்தார் அம்மா ரொம்ப நல்லவங்கன்றதுனால அவங்க போற பயணத்தை நிப்பாட்டிட்டு ஜமீன்தார் வீட்டுக்கு கிளம்புனாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்க பின்னாடியே ரங்கம்மா பாட்டியும் ஜமீன்தார் வீட்டுக்கு போனாங்க. பாட்டி கையில ஒரு பச்சை இலை இருந்துச்சு. ஐயா, அம்மாவுக்கு எப்படிங்க இருக்கு? மயக்கம் தெளிஞ்சிடுச்சா? என்னோட அகங்காரத்துக்கு அந்த கடவுள் தண்டனையை கொடுத்துட்டான் சூரி. என்ன பண்ணாலும் என் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியல. என்கிட்ட இருக்கிற பணமோ பூந்தோட்டமோ காப்பாற்ற மாட்டேங்குது. அமிர்தவல்லி அப்படிங்கிற மூலிகை வேணுமா? அதை நான் எங்கிருந்து கொண்டு வருவேன்? கவலைப்படாதீங்க ஜமீன்தார் ஐயா, அந்த கடவுள் உங்க மனைவியை அவ்வளவு சீக்கிரம் கூட்டிக்கிட்டு போக மாட்டாரு. அவங்களுக்கு இன்னும் ஆயுள் இருக்கு. இந்தாங்க, நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்களே அந்த அமிர்தவல்லி மூலிகை. பாட்டியோட கையில இருக்கிற அந்த பச்சளைய பார்த்து வைத்தியரும் பூபதியும் ஆச்சரியப்பட்டாங்க. அதிசயம்தான், இந்த மூலிகை இந்த வெயில்லையும் இன்னும் உயிரோட இருக்கா? ரங்கம்மா, இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இது காட்டு இருந்தெல்லாம் கிடைக்கலங்கய்யா. இது என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல இருந்துச்சு. 2 மாசமா தண்ணி இல்லாம இந்த செடி வாடி போய் சாகுற நிலைமையில தான் இருந்துச்சு. ஆனா நேத்து உங்க வேலைக்காரன் சூரியும் அவனோட பொண்டாட்டி மல்லிகாவும் எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணிய கொடுத்தாங்க. அதுல என்னோட தாகத்தை தீர்த்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற தண்ணிய இதோ இந்த செடிக்கு ஊத்துனதும் அதுக்கு மறுபடியும் உசுறு வந்துருச்சு.
பூபதி ஐயா, உங்க திமிரால இந்த பூந்தோட்டத்தை மட்டும்தான் வளர்க்க முடிஞ்சுது. ஆனா சூரியோட நல்ல குணம் என்னோட உசுரை மட்டும் இல்லாம இந்த செடியோட உசுரையும் காப்பாத்துச்சு. ஒரு உசுரை காப்பாத்துனா அது 100 உசுரை காப்பாத்தும் அப்படின்னு பெரியவங்க சொன்னது சும்மா ஒரு பேச்சுக்கு இல்ல. அன்னைக்கு என் உசுரை காப்பாத்த இவன் கொடுத்த தண்ணி தான் இதோ இன்னைக்கு உங்க பொண்டாட்டியோட உசுரை காப்பாத்த போகுது. வைத்தியர் உடனே அந்த மூலிகையை வாங்கி அரைச்சி அதோட ரசத்தை ஜமீன்தார் அம்மாவுக்கு குடிக்க கொடுத்தாரு. கொஞ்ச நேரத்துல ஜமீன்தார் அம்மா கண் முழிச்சு பார்த்தாங்க. பொண்டாட்டி கண் முழிச்சதை பார்த்து ஜமீன்தார் சந்தோஷமா, சூரி, என்ன மன்னிச்சிடுப்பா. ரங்கம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். திமிரு தலைக்கேறி எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம போயிடுச்சு. பூச்செடிங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். நான் மனுஷங்களோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் வளர்த்த பூந்தோட்டம் என் பொண்டாட்டி உயிரை காப்பாத்தல. நீங்க தான் என் பொண்டாட்டி உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. பூக்களை விட மனுஷங்களோட உயிர் முக்கியம்னு என்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க மனசு இப்பவாவது மாறுச்சே, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்பவாவது நம்ம கிட்ட இருக்கிறத 10 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கலாங்க. நிச்சயமா அன்னபூரணா. சூரி, இன்னையிலிருந்து நீ இந்த வீட்டு வேலைக்காரன் கிடையாது, என்னுடைய தம்பி மாதிரி. இன்னையிலிருந்து ஊர்க்காரங்க எல்லாருக்காகவும் என் வீட்டு கேட்டு திறந்துருக்கும். என் கிணத்துல இருக்கிற தண்ணி இந்த ஊருக்காரங்க எல்லாருக்கும் சொந்தம். யாருக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிட்டு போகட்டும். அந்த பூக்களை விரும்பினதை விட இனி மனுஷங்களை மதிக்க ஆரம்பிக்கிறேன். இத கேள்விப்பட்ட ஊச்சனங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சூரிக்கும் மல்லிகாவுக்கும் அவங்க செஞ்ச உதவிக்கான கௌரவம் கிடைச்சது. ஊர்க்காரங்க எல்லாருமே ஜமீன்தாருடைய மனசு மாறினதுனால ரொம்பவும் சந்தோஷமா ரொம்ப கொண்டாட்டமா இருந்தாங்க. பூக்கள் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஆனா அந்த அழகான பூக்களை விட அழகான மனசு இருக்கிற மனுஷங்க ரொம்ப முக்கியம். மனுஷங்களோட உசுரை காப்பாத்துறதுக்கு பதிலா பூக்களோட உசுரை காப்பாத்தி என்ன பண்ண போறோம்? அது வெயில் காலம். வெயில் நெருப்பு மாதிரி கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. கிருஷ்ணாபுர கிராமம் அந்த வெயில் தாங்காம தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வெயிலுக்கு பூமி எல்லாமே வறண்டு பொழந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த வெயில் தான் ராமையாவோட ஆசைகளை கனவா சுமந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவனுடைய வயல்ல நெல்கதிர்கள் எல்லாமே தங்க நிறத்துல அறுவடைக்கு தயாரா இருந்துச்சு. 6 மாசம் கஷ்டப்பட்டு கண்ணிமை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்த விளைச்சலது. ராமையா அவனுடைய வயல் கிட்ட நின்னு அவனுடைய நண்பனான ரங்கைய கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். பாத்தியாடா ரங்கா, வயல்ல விளைஞ்சிருக்கிற விளைச்சல் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குல்ல. கடந்த 6 மாசமா பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருக்கு. ராத்திரி பகலனும் வெயில் மழைனும் பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன். இங்க விளைஞ்சிருக்கிற விளைச்சலை பார்த்தா கௌரி ரொம்பவே சந்தோஷப்படுவா. அடுத்த வாரம் அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற பணத்துல கடன் அடைச்சிட்டு என் கௌரிக்கு தங்க நகை ஒன்று வாங்கி கொடுக்கணும்டா. ஜமீன்தார் பூபதி ஐயா கிட்ட வாங்கின கடனை மட்டும் நான் தீர்த்துட்டேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் என் குடும்பத்துக்கு எந்த கடனும் இருக்காது. நானும் என் மனைவி கௌரியும் ரொம்ப நிம்மதியா இருப்போம். ஆமா ராமையா, உன் கஷ்டத்துக்கான பலன் இதோ இந்த வயல்ல தெரியுது. எல்லார் வயலை விட உன் வயல்ல விளைச்சல் அதிகமா இருக்கு. யாரு கண்ணும் படாம இருந்தா சரி. ஆனா இப்பெல்லாம் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. காத்துல கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்ல. விலங்குகளும் கத்தாம அமைதியா இருக்குங்க. ஏதோ தப்பு நடக்க போதோன்னு தோணுது. இந்த வெயிலால மழை வருமோ அப்படின்னு தான் பயமா இருக்கு. ஒன்றும் ஆகாது ரங்கையா. வெயில் அதிகமா இருந்தா நெல் நல்லாவே முத்தும். நெல்லை பலமாக்க தானே இந்த அனலே தேவைப்படுது. இது வரைக்கும் நல்லபடியா பார்த்துக்கிட்ட கடவுள் இதுக்கப்புறமும் பார்த்துக்க மாட்டானா என்ன? இன்னும் 1 வாரத்துல அறுவடை முடிஞ்சு இந்த நெல்லெல்லாம் வீட்டுக்கு வரப்போகுது. அப்ப பாரு என் வீடு எவ்வளோ வெளிச்சமா இருக்குன்னு. ஊர்ல எல்லாருக்கும் விருந்தே போடுறேன் அப்படின்னு 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்து அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. மதியம் ஒரு 2 மணி இருக்கும். திடீர்னு ஆகாயம் நிறமாற ஆரம்பிச்சுது. நீளமா இருந்த ஆகாயம் இப்ப கருப்பா மாற ஆரம்பிச்சுது. பறவைங்க எல்லாமே பதட்டமா கத்திக்கிட்டே அதோட கூட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சுங்க. காத்துல மெதுவா குளிர்ச்சி அதிகமாச்சு. திடீர்னு இடி மின்னல் சத்தம் ஆகாயமே அதர்ற மாதிரி இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே பார்த்து ராமையாவோட இதயம் ஒரு நிமிஷம் நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அவன் உடனே அங்கிருந்து வயலுக்கு போய், அப்பா வருண பகவானே, தயவு செஞ்சு நீ வந்துடாத. தண்ணி இல்லாம எல்லார் பூமியும் வறண்டு போயிருந்தப்போ ஒரு துளியா கூட நீ வரல. ஆனா இப்போ இன்னும் 1 வாரத்துல அறுவடை செய்ய போறோம் அப்படிங்கிற நேரத்துல இப்படி பயங்கர இடி மின்னலோட நீ பயமுறுத்தி வந்தீனா இத்தனை நாளா நாங்க கஷ்டப்பட்ட விளைச்சல் எல்லாம் வீணா போயிடும். இதை நானும் தாங்க மாட்டேன்.
எங்க ஊர் ஜனங்களும் தாங்க மாட்டாங்க. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இப்ப வராத. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமா வா. ராமையாவோட கதறல் அந்த கடவுளுக்கு கேட்கலையே என்னவோ, திடீர்னு பயங்கரமான இடிமின்னல் சத்தத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அதுலயும் அது சாதாரண மழை இல்ல, அது ஆலங்கட்டி மழை. ஆலங்கட்டி ஒவ்வொன்றும் நெல் கதிர் மேல விழுந்து நெல் கதிர் எல்லாமே கீழே உதிர்ந்துகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து பாவம் ராமையாவோட மனசு ரொம்பவும் தவிக்க ஆரம்பிச்சுது. வேண்டாம் வேண்டாம், ஐயோ போச்சு போச்சு. ஒவ்வொரு ஆலங்கட்டி கல்லும் என் தலையில இப்படி இடி மாதிரி வந்து விழுதே. ஐயோ, என் தங்கம் எல்லாம் உதிர்ந்து போகுதே. கௌரி, உனக்கு தங்க நகை வாங்கணும்னு பார்த்தேனே, ஆனா இங்க இருக்கிற தங்கம் எல்லாம் உதிர்ந்து போகுதே. ஜமீன்தார் கடனை எப்படி அடைப்பேன்? உன்னையும் குடும்பத்தையும் எப்படி பார்த்துப்பேன்? மழை கொஞ்சம் நின்னதுக்கு அப்புறமா அந்த ஊரோட ஜமீன்தாரான பூபதி அவருடைய வேலைக்காரனோட வயல்கிட்ட வந்தாரு. அவருடைய முகம் எப்பவுமே கோவமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பாவம் ராமையா வயல்ல உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தத பார்த்தாரு. ராமையா பக்கத்துல போய் ராமையா கிட்ட அவரு, என்னடா ராமையா, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? இயற்கையோட சீற்றத்துக்கு முன்னாடி நாம என்ன பண்ண முடியும்? ஆனா உனக்கு என்ன, ஆனா எனக்கு என்ன? விளைச்சல் வீணா போச்சு சரி, ஆனா என்னோட குத்தகை பணம் என்ன ஆச்சு? நீ விவசாயம் பண்றது ஏன் பூமி இல்ல? உனக்கு விளைச்சல் விளைஞ்சாலும் விலை இல்லைனாலும் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து தானே ஆகணும். உன் அழுகைய பார்த்து என் மனசு இறங்காது. விளைச்சல் போனா நீ தான் கஷ்டப்படணும், நான் எதுக்காகடா கஷ்டப்படணும்? ஐயா பூபதி ஐயா, நீங்களே உங்க கண்ணால பாக்குறீங்க, விளைச்சல் எல்லாமே மண்ணோட மண்ணா போயிடுச்சுங்க ஐயா. ஒரே ஒரு நெல்மணி கூட நிக்கல, எல்லாமே தரையில அப்படியே விழுந்துடுச்சு. இந்த ஒரு தடவை என்னை விட்டுடுங்க, அடுத்த தடவை வட்டியோட சேர்த்து கொடுத்துடுறேன். நானே இப்ப நடு தெருவுக்கு வந்துட்டேன். இங்க பாரு ராமையா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உன் மேல கருணை காட்டுற நிலைமையில நான் இல்ல. அடுத்த மாசத்துக்குள்ள என் பணம் எனக்கு வந்து சேரணும். நீ வீட்டில் இருக்கிற பொருளை விற்கிறையோ இல்லை யாருக்கிட்டனா பிச்சை எடுக்கிறையோ, என் பணத்தை எனக்கு கொடுத்துடு. ஒழுங்கா கடனை தீக்கல, உனக்கு இருக்கிற ஒத்த வீடு, ஒரே ஒரு மாட்டு வண்டி, ரெண்டுத்தையும் நான் எடுத்துப்பேன் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் உன் நிலைமை ரொம்ப கோரமாயிடும். ராமையா திண்ணையில கன்னத்துல கை வச்சு உக்காந்துக்கிட்டு இருந்தான். உள்ள அவனுடைய மனைவி கௌரி பாவம் அழுதுகிட்டே இருந்தா. கண்ணுல இருந்து தண்ணி நிக்கவே இல்ல. அப்பதான் அந்த ஊரோட வட்டி வியாபாரி பரந்தாமையா அங்க வந்தாரு. பரந்தாமையா அப்படின்னாலே அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே பயம். ஏன்னா அவர் பேச்சுல கோவமும் இருக்கும், கிண்டலும் இருக்கும். ஆனா அவருடைய மனசு மட்டும் ரொம்ப நல்ல மனசு. என்ன ராமையா, சோகமா உக்காந்துக்கிட்டு இருக்கியா? உனக்கு என்னப்பா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். ஊரில் எல்லாரும் வயல்ல நெல்லோ பயிரோ விளைய வைப்பாங்க, ஆனா நீ என்னையா ஐஸ் கட்டிய விளைய வச்சிருக்க? அந்த ஆகாயத்துல இருந்து மொத்த ஐஸ் கட்டியும் உன் வயல்ல தான் விழுந்துச்சாமே. பார்க்க முத்து மாதிரி ஜொலிக்குதுன்னு ஒரு ஜனங்க சொல்றாங்க. பேசாம அந்த ஐஸ் கட்டிய சந்தையில கொண்டு போய் வித்தினா பணமாவது கிடைக்கும்ல. ஐயா, நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். சாப்பிட வீட்டில் சாப்பாடு கூட இல்லை. தயவு செஞ்சு கிண்டல் பண்ணாதீங்க. உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட இப்போ பணம் இல்லை. சரி சரி, அந்த கண்ணத்தோட இப்போ நீ அழுதா மட்டும் உதந்து போன நெல்லெல்லாம் மறுபடியும் வந்து ஒட்டிக்க போதா, இல்லை அந்த பனிக்கட்டி எல்லாம் நெல்மணியாக மாறப்போதா? இல்லைல்ல. சரி சரி, என் வட்டி கதை என்ன ஆச்சு? உன்ன மாதிரி அப்பாவி விவசாயிக்கிட்ட வட்டியெல்லாம் வாங்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியே இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து என்னத்தை வாங்குறது? இந்த கிழிஞ்சி போன வேட்டியா? ஐயா, பூபதி ஐயா என் வீட்டை பிடுங்கிக்கிட்டு என்ன நடுத்தெருவுக்கு அனுப்பிடுவேன்னு சொன்னாரு. நீங்களும் அவரை மாதிரியே சொன்னா எப்படிங்க ஐயா? அந்த ஜமீன்தாருக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல, அவனெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. இந்தா, என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, இதை கொடுக்கறேன். உன்கிட்ட இப்ப சாப்பிட வீட்டில் எதுவும் இல்லைன்னு சொன்னியே, அதுக்கு தான் தரேன். அப்புறம் நீ கொடுக்க வேண்டிய வட்டியை மறந்துடு. உன்கிட்ட எப்போ இருக்கோ அப்போ கொடுத்தினா போதும். அந்த ஜமீன்தார் வந்தானா என் பேரை சொல்லு, அவனோட வட்டியை எப்படி அடைக்கணும்னு எனக்கு தெரியும். ஐயா, உங்ககிட்ட வாங்கின பழைய கடனையே இன்னும் தீக்கல, அதுக்குள்ள இந்த பணம். நீங்க என்ன கிண்டல் பண்றீங்கன்னு வருத்தப்பட்டேன், ஆனா இப்படி உதவி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. எப்படி இந்த கடனை தீக்க போறனோ? அதுதாண்டா என் புத்திசாலித்தனம். நீ உயிரோடு இருந்தா தானே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என் பணத்தை கொடுப்ப.
நீ செத்து போயிட்டா என் வட்டி பணத்தை எங்க போய் வாங்குவேன்? நீ பசியோட இருந்து செத்து போனா எனக்கு தானே நஷ்டம். சரி சரி, சும்மா சொன்னேன். விளைச்சல் போனதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறியே. ஊருக்குள்ள போய் பாரு, எத்தனை பேர் வீட்டை இழந்துட்டு நிக்கிறாங்கன்னு. அவங்கள பார்த்தா உன் கஷ்டம் பெருசா தெரியாது. சரி, போய் வேலை வெட்டி இருந்தா பாரு. இந்த ஆலங்கட்டி மழை பெஞ்சதுனால ஊர் இலையில இருக்கிற ரங்கம்மா பாட்டியோட குடிசை வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. பாவம், அவங்க ஒரு மரத்தோட நிழல தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு ராமையா கௌரி 2 பேரும் அவங்க கஷ்டத்தை மறந்துட்டு பாட்டியை பார்க்க வந்தாங்க. பாட்டியா அந்த நிலைமையில பார்த்த உடனேயே ராமையாவோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. அவனை விட அதிகமா கஷ்டப்படுற மத்தவங்கள பார்த்து அவன் அடுத்த ஒரு அடி எடுத்து வைக்கணும்னு நினைச்சான். பாட்டி, என்ன பாட்டி இது? இப்படி ஈரத்திலேயே உக்காந்துக்கிட்டு இருக்க? உடம்புக்கு முடியாம போயிடும். கிளம்பு கிளம்பு, எங்க கூடவே எங்க வீட்டுக்கு வா. வேண்டாப்பா, நீங்களே கஷ்டப்படுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த மழை உங்க விளைச்சலை எல்லாம் வீணாக்கிடுச்சாமே. இந்த விளைச்சலை வச்சுதான் கடனை அடைக்கணும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்ததா ஊர்க்காரங்க சொன்னாங்க. நீயே கஷ்டத்துல இருக்கும்போது இந்த வயசான கிழவியோட பாரம் உனக்கு எதுக்குப்பா? இந்த வயசான உயிர் இதே இடத்துல போனாலும் பரவாயில்லப்பா. ஆனா உங்களுக்கு இந்த பாரம் வேணாப்பா. பாட்டி, நீ எங்க வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு பாரம்னு யார் சொன்னது? நாங்க கஷ்டப்படுறது உண்மைதான். ஆனா அதுக்காக வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கஞ்சி கூட கொடுக்க முடியாத நிலைமையில நாங்க இல்ல. நாங்க குடிக்கிற கஞ்சியில நீ கொஞ்சம் கஞ்சியை குடிய. என் பேச்சு கேளு, இங்க இருந்தா உடம்புக்கு முடியாம ஆயிடும். வா, வீட்டுக்கு போலாம். அப்படி ராமையாவும் கௌரியும் பாட்டியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த பக்கமா போன ஒரு ஆளு இந்த காட்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஐயா, விளைஞ்ச விளைச்சல் எல்லாம் இழந்துட்டு சாப்பிட வழி இல்லாம நீங்களே கஷ்டத்துல இருக்கும்போது உங்களை விட கஷ்டப்படுற ஒரு வயசான பாட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்கள நல்லபடியா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களே. உங்களை மாதிரி ஆளுங்களால தான் இந்த ஊரு நல்லா இருக்கு. உங்களை பார்த்தா பெருமையா இருக்கு. ஐயா, இந்த இயற்கைக்கு கோபம் வரும்போதெல்லாம் எங்களுக்கு தண்டனையை கொடுக்கறதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு. அதுக்காக நாங்க உயிர் வாழாம இருக்க முடியுமா? விளைச்சல் போச்சுன்னா என்ன, அடுத்த வருஷம் விளைய போகுது. அதுக்காக ஒரு உயிர் போனா திரும்ப வருமா? அந்த உயிரை காப்பாத்த நான் செய்யற முயற்சி தான் இது. அன்னைக்கு ராத்திரி நேரம் ஆச்சு. கௌரியும் பாட்டியும் உட்காந்து கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ராமையா ஜன்னல் வழியா வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தான். தூரல் விழுந்துகிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு பூபதி சொல்லிட்டு போன வார்த்தைகளும் அதே நேரம் பரந்தாமையா காட்டுன அந்த பாசமும் ரெண்டும் அவனை ரொம்பவும் குழப்பமடைய வச்சுது. கடவுளே, எதுக்காக இப்படி பண்ண? 6 மாசம் நான் கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்ப வெறும் 1 மணி நேரம் மழையில எடுத்துக்கிட்டு போயிட்டியே. நான் ஜமீன்தார் கடனை எப்படி அடைப்பேன்? நாளைக்கு வந்து அவன் வீட்டை எடுத்துக்கிட்டா நான் எங்க போறது? ஆனா அந்த பரந்தாமையா இன்னைக்கு என் மேல காட்டின பாசம் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. எங்கேயோ ஒரு மூலையில ஒரு ஆசை அப்படியே இருக்கு. மண்ணை நம்பி வாழறவன் என்னைக்கும் வீணா போக மாட்டான்னு என் தாத்தா சொல்லுவாரு. நான் எப்பவும் உன்னை நம்பி தான் வாழ்ந்திருக்கேன். இந்த வருஷம் விளைச்சல் போனா என்ன, அடுத்த வருஷம் விளைய வைக்கிறேன். என் மனசுல நம்பிக்கையும் என் உடம்புல பலமும் இருக்கிற வரைக்கும் எனக்காக மட்டும் இல்லை, என்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்காகவும் கஷ்டப்படுவேன். மழையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் விதைய விதைக்க தான் போறேன். ராமையாவோட முகத்துல ஒரு கவலை இருந்தாலும் ஒரு தைரியமும் இருந்துச்சு. பூபதி அப்படி மிரட்டிட்டு போனாலும் பரந்தாமையா கிண்டல் பண்ற மாதிரி கிண்டல் பண்ணி அவனுக்கு உதவி செஞ்சது அவனுக்கு ஒரு புது தைரியத்தை கொடுத்திருந்துச்சு. உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கையோட இருந்தா ராமையா. ஆகாயத்துல கருப்பு மேகங்கள் எல்லாம் மறைஞ்சு போய் நிலா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நாளைக்கு உதயமாக போற காலைக்காக ராமையா காத்துக்கிட்டு இருந்தான். இயற்கையோட சீற்றம் நம்ம சொத்துக்களை அழிக்கலாம், ஆனா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தைரியத்தையும் நம்பிக்கையையும் அதால அழிக்க முடியாது. மண்ணை நம்பினவன் என்னைக்குமே ஏமாற மாட்டான் அப்படிங்கிறது உண்மைதான். ஒரு தடவை தாய் அடிச்சா அடுத்த தடவை அந்த தாயோட கையே அணைக்கும். அதே மாதிரி அந்த மண்ணே நம்மள அணைக்கும்.